விஜயதரணியின் குற்றச்சாட்டு வசந்தகுமார் பதவி நீக்கம் காங்கிரஸ் உட்கட்சி பூசல் தொடர்பாக எமது செய்தியாளர் சசிகுமார் எழுப்பிய கேள்விகளுக்கு EVKS இளங்கோவன் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். விஜயதரணி அவர்கள் புகார் தெரிவிச்சாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அழைச்சி இது சம்பந்தமாக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விளக்கங்கள் தர இருக்கீங்க? பதில் விளக்கம் கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்ல வேண்டுமோ அதை மேலிடத்தில் சொல்வேன். அதை நான் பத்திரிகையாளர்களும் சொல்ல விரும்பவில்லை. சரி, ஏற்கனவே காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் உங்கள் மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் இதே ஒரு சூழ்நிலையில் தான் வசந்தகுமார் வர்த்தக பிரிவு தலைவரிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வசந்தகுமார் அவரை நான் பதவியிலிருந்து நீக்கியது ஒன்று அதற்கு காரணம் கிடையாது. கிட்டத்தட்ட 18 வருஷமாக தொடர்ந்து அவர் இருக்கின்றார். இப்போது அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவராக இருக்கின்றார். ஆகவே வேலை பளுவின் காரணமாக 2 பொறுப்புகள் அவரால் பார்க்க முடியாத காரணத்தால் ஒரு இளைஞரை போட வேண்டும் என்பதற்காக வர்த்தக பிரிவுக்கு வசந்தகுமாரை நீக்கிவிட்டு இளைஞரை போட்டிருக்கின்றோம். வசந்தகுமார் இப்போதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவராக பணியாற்றுகின்றார். கடந்த 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது ஒரு அதிருப்திகரமான ஒரு சூழ்நிலை தான் காங்கிரஸ் நிலவுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் கடந்த காலத்தை பற்றி எல்லாம் சொல்ல விரும்பவில்லை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் இப்போது காங்கிரஸ் கட்சியில் தொண்டர்கள் மிகவும் வேகமாக இருக்கின்றார்கள், உணர்வுபூர்வமாக இருக்கின்றார்கள். தலைவர்களிடையே ஒற்றுமை இருக்கின்றதோ இல்லையோ, தொண்டர்களிடையே மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கின்றது. அந்த தொண்டர்களோடு நானும் ஒரு தொண்டனாக மக்களை சந்திக்க எங்கள் நடவடிக்கைகளை அமைத்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் நடவடிக்கைகள் தொடரும்.